ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டீம் ப்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க. அதாவது நம்மளோட வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தை வந்து நம்ம அயனிங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக ஸ்டீம் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிஷினோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து எப்படி ஸ்டீமிங் வருது, எப்படி அவங்க வந்து ஒரு சம் பெடல் அந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்லாம் இருக்குது. அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் ரெகுலராக ஸ்டீம் ப்ரெஸ் கொடுக்குற கடை வந்து இது தான், எங்கள் முருகன் கடை. அவர் கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம இதை பற்றி என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கடைக்குள்ளே இருக்கிறோம். இப்போ இங்கே அயன் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, இதுதான் முருகன். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மிஷின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அண்ணா ஹாய்ண்ணா. ஸோ இப்போது என்னோடய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டீம் ப்ரெஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள். இதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்ம இதில் பண்ணுறதுக்கும் கோல் அயனு கரண்ட்லலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ கறிப்பொட்டியில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த கறிப்பொட்டியில் வந்து அப்போ ஃபுல் ஹீட் வந்து அதிலேயே இருக்கும். அந்த இது வந்து இந்த கார்மெண்ட்ஸில் படும்போது அந்த கார்மெண்ட்ஸில் உள்ள ஹீட்டும் அந்த பாக்ஸில் உள்ள ஹீட் வந்து கார்மெண்ட்ஸில் பட்டு உங்களுக்கு நாளடைவில் ரொம்ப அந்த ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் இந்த ஸ்டீம் அயனிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து இந்த ஸ்டீம்ன்றதுனால உங்களுக்கு வந்து துணி ஸ்பாயில் ஆகாது, அந்தமாரி நல்ல லைஃப் வரும். ஓகே. ஸோ இப்போ அண்ணன் சொல்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கறிப்பொட்டிலேயோ இல்லை ஒரு கரண்ட் பாக்ஸில் போட்டு நம்ம தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா, அதில் இருக்கிற ஓவர் ஹீட்டு ப்ளஸ் கறி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது கோல் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த கறித்தூள் டஸ்ட்டு வந்து நம்ம ஷர்ட்லலாம் படும். எஸ்பெஷலி ஒயிட் கிளாத்லாம் லைட் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஏதோ ஒட்டியிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷர்ட் காலரு இல்லை பிளாக் கலர் பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கறி பாக்ஸோ இல்லைனா எலக்ட்ரிக் வச்சு அயன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஷைனிங் ஆகும் நாளடைவில். அது எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து வர அந்த ஹீட்னால தான். அப்போது இந்த ஸ்டீம் அயனில் வச்சு நம்ம அதாவது இந்த ஸ்டீம் ப்ரெஸ்ஸில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே வராது. இப்போது இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக அயன் கொடுக்குற கடையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடன் டேபிள் போட்டு சும்மா மேலே சாக்கெல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் இந்த டேபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, இதுலேருந்து ஏதோ சவுண்டு வருது. இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது ஆக்சுவலாக வந்து இந்த டேபிள் வந்து உள்ள வேக்கம் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த மிஷின் நம்ம இப்போ இந்த பெடல் ஒன்று நான் அங்கே அழுத்துவோம் பாருங்கள். இப்போ இந்த வேக்கம் வந்து இது வந்து துணியை வந்து இழுக்கும். இந்த ஸ்டீமை வந்து இந்த வேக்கம் வந்து இழுத்து வெளியே அனுப்பும். அதனால தான் அது வந்து சீக்கிரம் வந்து குயிக்காக அயன் ஆகிடும். இந்த ஸ்டீமை வந்து துணிக்குள்ளே போய் வெளியே வரும். அதனால தான் வந்து உங்களுக்கு துணியை வந்து எந்த ஸ்பாயில் ஆகாமையும் சீக்கிரம் ப்ரெஸ் ஆகிடும். இந்த ஜீன்ஸு பார்த்தீங்கன்னா கறிப்பொட்டியில் பண்ணுறதா இருந்தால் எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே 10 மினிட்ஸ் கூட ஆகும். இது நம்ம ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம். அந்த ஜீன்ஸு அந்த அளவுக்கு குயிக்காக பண்ண முடியும். டேபிளுக்கு உள்ளே வந்து ஒரு வேக்கம் பம்ப் இருக்குது. அப்போது இவர் இங்கே வந்து ஒரு பெடல் இருக்குது. அந்த பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சவுண்டு வருது இல்லையா. அப்போது உள்ளே இருக்கிற பம்ப் ஆக்டிவேட் ஆகி இந்த துணியை வந்து வேக்கமில் ஷக் பண்ணி கீழே பிடிச்சிக்குது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு துணி வந்து இந்த டேபிளில் வந்து ஃப்ளாட்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து அந்த ரெட் கலராக ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதில் அண்ணன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டீம் வந்து வருது. அந்த ஸ்டீம் எங்கேருந்து வருதுன்னு நான் சொல்கிறேன் அடுத்து. அந்த ஸ்டீமை வந்து இந்த கிளாத் மேலே வச்சு அவர் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஈவனாக கிடைக்கிது. ஆனால் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அப்படியே தொட்டாவே ரொம்ப சுடுது. இது என்னதுன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இது வந்து பாய்லர். அதாவது வந்து இதில் வந்து மினரல் வாட்டர் தான் நம்ம ஊற்றுறோம் ரெகுலராகவே. ஏன்னா மற்ற வாட்டர் ஊற்ற முடியாது, ஏன்னா ஹீட்ரு உள்ளே இருக்கிறதுனால அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து இந்த நம்ம மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டர் நம்ம உள்ளே ஃபில் பண்ணதும் இது ஒரு லெவல் இருக்குது, இவ்வளோ லெவல் தான் ஊற்றணுன்ற ஒரு இது இருக்குது. இது வந்து 10 லிட்டர்ஸு, நான் வந்து 8 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுவேன். 2 லிட்டர்ஸ் வந்து ஸ்டீம் ஃபில் ஆகும். ஓகேங்களா. ஆனால் 8 லிட்டர்ஸ் பிடிக்கும். இது வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக ஸ்டீம் கொடுக்கும். இது உள்ளே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஹீட் ஆகும், பாயில் ஆகும். பாயில் ஆகி ஸ்டீமாக நமக்கு கன்வெர்ட் ஆகும்.
அது வந்து இந்த பாக்ஸில் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து ஸ்டீமாக வெளியே வரும். இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீம் வந்து ஹீட் ஆகி இது ஃப்ரெஷ்ஷாக இதில் வரும். இந்த ஒரு மாடல் தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கா, இல்லை இப்படி தண்ணி வந்து நம்ம ஒவ்வொரு மாற்றுறதுக்கு பதிலாக அதுவாகவே ஃபில் ஆகிக்கிற மாதிரி ஏதாவது ஆட்டோமேட்டிக் மெத்தடில் ஏதாவது மிஷின் இருக்கா? ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வாட்டர் வந்து நம்ம ஒரு கேன்லேயே ஊற்றிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுவே கட் ஆஃப் ஆகிடும். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த நீங்கள் வந்து தண்ணி ஒரு நாள் ஃபில் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், கட் ஆகிடும், எடுத்துக்கும், கட் ஆகிடும். அந்த மாதிரி மிஷினும் இருக்குது. இது வந்து கார்மெண்ட்ஸில் வந்து முதல் வந்து வந்தது. எக்ஸ்போர்ட் இருக்குது இல்லைங்களா, துணி கார்மெண்ட்ஸு, அதில் தான் முதல்ல வந்தது. அது இப்போ வந்து நாங்களும் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்க தான். அங்கேருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி மிஷின்களை போட்டு இப்போ நாங்கள் வீட்டு துணிகளும் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து உங்களால் எத்தனை துணி பண்ண முடியும்? இப்போ கறி பொட்டிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னு வைங்களேன், அதில் வந்து நார்மலாக ஒரு நல்ல குவாலிட்டியாக அயன் பண்ணோன்னா 150 துணி பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து 250 துணிக்கிட்ட பண்ணலாம். 250 கிளாத்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் பண்ணலாம். நார்மலாக பண்ணணுன்னா ஒரு 250 கிளாத்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இதை வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த லைனுக்கு வந்து கார்மெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு வந்து ஒரு 9 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம். ஆனால் நான் வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? எப்படி பண்ணுறீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி, பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ட்ரை பண்ணது. இது வந்து கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணுற மாதிரி இது கிடையாது. ஒரு காலுக்கு வேலை இருக்குது, 2 கைக்கு வேலை இருக்குது, எல்லாமே சிங்க் ஆனால் தான் வந்து இது கரெக்டாக வருது. கண்டிப்பாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் தான் வந்து இது பண்ண முடியும். பட் இதுலேருந்து வர்ற குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்குது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.